அமைதியான மாலை நேரம். கவின் மற்றும் மாயா கிராமச் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மாயா, அண்ணா, இந்த பட்டாம்பூச்சி பிரிக்கிறேன் பாரு. அவர்கள் ஒரு பழைய கடைக்குள் சென்றார்கள். அங்கே ஒரு சிறிய தங்க கடிகாரம் மெதுவாக ஒளிர்ந்தது. கவின், வாவ், இது என்ன ஒரு அழகான கடிகாரம். கவின் அந்த கடிகாரத்தை திருப்பியவுடன் திடீரென உலகமே நின்றது. கவின் அதிர்ச்சியாக, ஏ, எல்லாம் எப்படி நின்றுவிட்டது? அடுத்த நாள் பள்ளியில் அருண் கணக்கை செய்ய முடியாமல் பதற்றப்பட்டான். கவின் ரகசியமாக கடிகாரத்தை பயன்படுத்தினான். அதற்கு பிறகு கவின் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற ஆரம்பித்தான். மாயா அவனை சந்தேகமாக பார்த்தாள். மாயா, அண்ணா, ஏதோ மாயம் இருக்கிறது போல. ஒரு நாள் பாட்டி லக்ஷ்மியின் பழக்கூடை கீழே விழுந்தது. ஆரஞ்சுகள் சாலையில் உருண்டு சென்றன. கவின் ஒரு நொடிக்கு யோசித்தான். அவன் கடிகாரத்தை திருப்பினான். உலகம் மீண்டும் நின்றது. கவின் மெதுவாக ஆரஞ்சுகளை எடுத்து கூடை பையில் வைத்தான். அந்த இரவு அந்த கடிகாரம் திடீரென வேகமாக சுழல ஆரம்பித்தது. கவின் பயந்து, ஏ, என்ன நடக்கிறது? முழு கிராமமும் மீண்டும் அமைதியாக நின்றது. கவின் கவலையுடன் சுற்றி பார்த்தான். கவின், இது சரியில்லை. அவன் கடிகாரத்தின் சாவியை எடுத்தான். அந்த மாய ஒளி மெதுவாக மறைந்தது. காற்றும் பறவைகளும் மீண்டும் இயங்கின. அடுத்த நாள் காலை கவின் மற்றும் அருண் சிரித்தபடி பள்ளிக்கு பாய்ந்து ஓடினர். இந்த முறை எந்த மாயமும் இல்லாமல்.